லெக்சர்ல எப்படி வந்துட்டு சில காசஸ் மைட்ரல் வால்வ் ரீகர்ஜிடேஷனை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த காசஸை ப்ராடாக ரிவைஸ் பண்ணிட்டு தென் டுடே வி வில் மூவ் டு பேத்தோஃபிசியாலஜி அண்ட் ட்ரீட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் அந்த பார்ட்டுக்கு போகலாம். அந்த ப்ராடாக எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஷன் ஆஃப் டிசீஸ் வச்சுட்டு அப்புறம் ஏஜ் ஆஃப் த டிசீஸ் வச்சு பீடியாட்ரிக் அண்ட் அடல்ட்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள சில கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ப்ராக்ரஷன் ஆஃப் டிசீஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்யூட் அண்ட் க்ரானிக்னு இருப்போம். அக்யூட்டில் வந்துட்டு இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸ் and ischemic heart disease and trauma during the surgeries அதெல்லாம் வந்துட்டு அக்யூட்டாக எம்ஆர் காஸ் பண்ணும். க்ரானிக்காக கொஞ்சம் நாள் லாங் ப்ராசஸாக எது எம்ஆர் காஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸ் அண்ட் மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸ்க்கு என்னென்ன காசஸோ அந்த எல்லா காசும் மைட்ரல் வால்வ் ரீகர்ஜிடேஷனும் காஸ் பண்ணும். மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ், அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன், ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், myocarditis, dilated cardiomyopathy, connective tissue disorders such as SLE, Marfan and Ehlers-Danlos syndrome and infiltrative disorders. இந்த இன்ஃபில்ட்ரேட்டிவ் டிசார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சார்காய்டோசிஸ், அமைலாய்டோசிஸ், அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் சச்சஸ் பென்ஃப்ளூரமைட், டியூமர் சச்சஸ் ஏட்ரியல் மிக்சோமா. இது எப்படி வந்துட்டு மைட்ரல் வால்வ் ரீகர்ஜிடேஷன் காஸ் பண்ணுதுன்னு நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்துருந்தோம். இந்த எல்லா காசும் எந்த மெக்கானிசம் மூலமாக காஸ் பண்ணுதுன்னு அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அடல்ட் பீடியாட்ரிக்கில் எப்படி அப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். பீடியாட்ரிக்கில் வந்துட்டு கன்ஜெனிட்டலா அண்ட் அக்வயர்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். கன்ஜெனிட்டல் அப்படின்னா வந்துட்டு பேபி இஸ் பார்ன் வித் எம்ஆர். அப்போது ஐசோலேட்டட் எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேபியில் அந்த சைடில் எம்ஆர் மட்டும் இருக்கும். இல்லைன்னா அசோசியேட்டடாக பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் இருக்கலாம், இல்லை வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் இருக்கலாம், இல்லைன்னா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் இருக்கலாம், இல்லை அனாமலஸ் ஆரிஜின் ஆஃப் லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி ஃப்ரம் பல்மரி ஆர்டரி, அதான் வந்துட்டு அல்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இது கூட அசோசியேட் ஆகிருக்கலாம். அப்போது கன்ஜெனிட்டலாக ஒரு சைடில் எம்ஆர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட இருக்கா இதெல்லாம் மற்ற ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அதுக்காக தான் அசோசியேஷன் ஃபேக்டர்ஸ் படிக்கிறது. அக்வயர்டா பிறந்ததுக்கப்புறம் எப்படி அக்வயர் ஆகலாம் எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்ஹெச்டி அண்ட் மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸ் சிண்ட்ரோம், இது மூலயமா வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு எம்ஆர் வரலாம். ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 5 காம்போனன்ட்ஸ் ஆஃப் மைட்ரல் வால்வ் அப்பேரட்டஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸிஃபிகேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைட்ரல் ஆனுலஸ். மைட்ரல் ஆனுலஸில் வந்துட்டு இந்த இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் இதில் ஆப்சஸ் ஃபார்மேஷனோ இல்லை பெர்ஃபரேஷன் மூலமாக வந்துட்டு மைட்ரல் வால்வ் ரீகர்ஜிடேஷன் வரலாம். ட்ராமா வால்வுலார் ஹார்ட் சர்ஜரி அப்போ ட்ராமா மூலமாக வரலாம். இல்லை பேராவால்வுலார் லீக்ஸ் சர்ஜிக்கல் டெக்னிக்னால இந்த லீக்ஸ் ஏற்படலாம். அடுத்து மைட்ரல் லீஃப்லெட் அந்த கஸ்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸ் மூலமாக ப்ரெஃபரேஷனால் ட்ராமா எது மூலியமானு பார்த்தீங்கன்னா டியர் டியூரிங் த இன்டர்வென்ஷன் ஆஃப் சர்ஜரிஸ். அடுத்து டியூமர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏட்ரியல் மிக்சோமா, myxomatous degeneration which leads to mitral valve prolapse, then it leads to mitral regurgitation. அடுத்து சிடிடின்னு எதை போட்டிருக்கேன்னா SLE, rheumatic arthritis, ankylosing spondylitis, Libman Sachs, இதெல்லாம் வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ். இதுதான் நான் வந்துட்டு சிடிடின்னு போட்டிருக்கேன். அது மைட்ரல் வால்வ் லீஃப்லெட்டை பாதிச்சுன்னா தட் ரிசல்ட்ஸ் இன் எம்ஆர். அடுத்து ரப்சர் ஆஃப் கார்டா டெண்டினே. இந்த கார்டா டெண்டினே ரப்சர் ஆனாலும் வால்வ் காம்பிட்டண்ட்டாக இருக்காது. அதனால் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைட்ரல் வால்வ் ரீகர்ஜிடேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் காஸ் வந்துட்டு ஸ்பாண்டினேஷஸ் சில டைம் வந்துட்டு ரப்சர் ஆகும், தட் இஸ் இடியோபத்திக். இந்த மிக்சமேட்டஸ் டீஜெனரேஷன் வந்துட்டு கார்டா டெண்டினிலையும் நடக்கும். இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் வந்துட்டு கார்டா டெண்டினில் வந்தால் அதுலேயும் எம்ஆர் வரும். ருமேட்டிக் ஃபீவர். அதுக்கப்புறம் ட்ராமா பார்த்தீங்கன்னா பிளண்ட் செஸ்ட் வால் இன்ஜுரி அப்போ ஆக்சிடென்ட்ஸ் அப்போ செஸ்ட் வால் இன்ஜுரி அப்போ பிளண்ட் இன்ஜுரி இந்த கார்டா டெண்டினில் வந்தால் தட் ஆல்சோ லீட்ஸ் டு எம்ஆர். இல்லைனா சர்ஜிக்கலாக வந்துட்டு ரப்சர் ஆகிருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இந்த 3 காம்போனண்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேப்பிலரி மசிலில். பேப்பிலரி மசில் பார்த்தீங்கன்னா சிஏடி கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இல்லை இன்ஃபில்ட்ரேட்டிவ் டிசார்டர்ஸ் சச்சஸ் அமைலாய்டோசிஸ் அண்ட் சார்காய்டோசிஸ், இதெல்லாம் பேப்பிலரி மசிலில் வரும்போது அதால் கார்டா டெண்டினேவை ஹோல்ட் பண்ண முடியாது அண்ட் ஸோ இட் லீட்ஸ் டு எம்ஆர். அடுத்து இதெல்லாம் வந்துட்டு அப்பேரட்டஸோட காம்போனன்ட்ஸ். இதுக்கப்புறம் ப்ராஸ்தட்டிக் வால்வ் இருக்க சில பேருக்கும் வந்துட்டு எம்ஆர் வரலாம். அது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்சைன் கஸ்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பர்ஃபரேட் ஆகிடலாம், இல்லை இந்த போர்சைன் கஸ்ப் வந்துட்டு டீஜெனரேட் ஆகிடலாம்,
இல்லை இம்மொபைலைஸ் ஆகும்போது அதால் ஒழுங்காக க்ளோஸ் ஆக முடியாது. சில மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு காசஸ் ஃபார் mitral valve regurgitation. இதுக்கப்புறம் நம்ம பேத்தோஃபிசியாலஜி இன்வெஸ்டிகேஷன் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பேத்தோபிசியாலஜி ஆஃப் mitral valve regurgitation அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நார்மலா வென்ட்ரிகுலர் சிஸ்டலி அப்போ ஹார்ட் இப்படி கான்ட்ராக்ட் ஆகுது. இப்படி கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் வந்துட்டு வென்ட்ரிக்கிள்ல இருந்து புஷ் ஆகி அயோட்டா வழியா ஹோல் பாடிக்கு போகும். ஆனா இந்த இடத்துல mitral valve இன்காம்பிட்டன்ஸ் இருக்கிறதுனால பிளட் வந்துட்டு வென்ட்ரிக்கிள்ல இருந்து அயோட்டாக்குள்ளேயும் போகும் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம்குள்ளேயும் போகும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, நார்மலா நம்மளோட ஏட்ரியம் புஷ் பண்ற பிளட்டை விட இந்த அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்துட்டு ஏட்ரியம்க்கு ஜாஸ்தி. சோ ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம்ல வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் ஓவர்லோடு வருது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வால்யூம் ஓவர்லோடு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஹைப்பர்ட்ரோஃபியும் டைலட்டேஷனும் அட் த சேம் டைம் நடக்கும். பிரஷர் ஓவர்லோடு எங்க வருதோ அந்த இடத்துல முதல்ல ஹைப்பர்ட்ரோஃபி நடக்கும், தென் டைலட்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ லெஃப்ட் ஏட்ரியம்ல ஹைப்பர்ட்ரோஃபி நடக்குது, தென் டைலட்டேஷன் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியம் நடக்குது. இது ரெண்டும் வந்துட்டு அட் சைமல்டேனியஸ் டைம்ல நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டயஸ்டலி வருது. டயஸ்டலி வென்ட்ரிகுலர் டயஸ்டலி அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிளட் வந்துட்டு வென்ட்ரிக்கிளுக்கு ஏட்ரியம்ல இருந்து வரும். நார்மல் அமௌண்ட்ல வராம இந்த ரீகர்ஜிடேஷன் அப்போ போன பிளட்டும் சேர்ந்து நமக்கு டயஸ்டலி அப்போ வென்ட்ரிக்கிள்ல ஃபில் ஆகும். அப்போ நம்மளோட லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லையும் வந்துட்டு வால்யூம் ஓவர்லோட் இருக்கும். அதனால லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லையும் ஹைப்பர்ட்ரோஃபி வரும், டைலட்டேஷன் வரும். இந்த ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் டைலட்டேஷனால வர ஃபீச்சர்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு த்ரஸ்டிங் அப்பெக்ஸ் பீட். இன்னைக்கு நம்ம பேத்தோபிசியாலஜி கூட சேர்த்து அப்படியே கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. த்ரஸ்டிங் அப்பெக்ஸ் பீட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ல இருக்கும். பிளஸ் வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிஸ்டலிக் த்ரில் இருக்கும். சிஸ்டலிக் த்ரில் ஏன் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நார்மலா சிஸ்டல் எப்போ அயோட்டாக்குள்ள மட்டும்தான் பிளட் போகணும். அது மாதிரி இல்லாம mitral valve வழியா ஏட்ரியம் குள்ளியும் போறதுனால we can feel the systolic thrill. மர்மர் பத்தி நம்ம கடைசியில பேசுவோம் டீடைல்டா. சோ இதுதான் வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் டைலட்டேஷன்னால நமக்கு வர கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். தென் இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லெஃப்ட் ஏட்ரியல் டைலட்டேஷன். லெஃப்ட் ஏட்ரியல் டைலட்டேஷன்ல எல்லாருக்குமே தெரியும் ஆர்ட்னர் சிண்ட்ரோம், ஹார்ஷ்னஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கும் டியூ டு பிரஷர் ஆன் லெஃப்ட் ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ். அடுத்து லெஃப்ட் மெயின் பிராங்கஸ் இந்த ஏட்ரியம் போய் பிரஸ் பண்ணுச்சுன்னா there will be bronchiectasis அண்ட் ஸ்பைனல் எரோஷன் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் mitral stenosis-ல. அதே மாதிரி இதுலயும் வரும். இந்த மாதிரி டைலேட்டட் ஹார்ட் வந்துட்டு ஏஃபிப்க்கு போகும். அப்போ ஏஃபிப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஏஃபிப் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலா இந்த இடத்துல வந்துட்டு எஸ்ஏ நோட் இருக்கும், இந்த இடத்துல ஏவி நோட் இருக்கும், பண்டில் ஆஃப் ஹிஸ் பர்கின்ஜி ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நார்மல் ஹார்ட்ல வந்துட்டு இந்த வழியா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வரும். அதே மாதிரி எல்லா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்துட்டு எஸ்ஏ நோட்ல இருந்து ஏவி நோடுக்கு இப்படி ரீச் ஆகுது த்ரூ ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம். ஆனா நமக்கு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி டைலட்டேஷன் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கு. சோ நம்மளோட எலக்ட்ரிக் கரண்ட் நார்மல் அமௌண்ட்ல எஸ்ஏ நோட்ல இருந்து ஏவி நோட் நார்மல் டைம்ல ரீச் ஆகாது. இந்த பக்கம் ரீச் ஆகிறத விட இந்த பக்கம் ரீச் ஆகிற டைம் வந்துட்டு லேட் ஆகும். சோ அதனால வரதுதான் வந்துட்டு ஏஃபிப், அதாவது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். அப்போ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், then thrombogenesis, and the people is more prone for thrombogenesis and complications of thromboembolism such as stroke, MAE, gastric ischemia அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு irregular பல்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இதனாலதான் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏஃபிப் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்மளோட ஹார்ட் வந்துட்டு ஏட்ரியல் டைலட்டேஷன் போயிடுச்சு அண்ட் வென்ட்ரிகுலர் டைலட்டேஷன் போயிடுச்சு, ஏஃபிப் வந்துடுச்சு. அந்த மாதிரி இருக்க ஹார்ட்னால கரெக்டா பிளட்ட அயோட்டா வழியா புஷ் பண்ண முடியாது. பிளட் இந்த இடத்துல ஸ்டேசிஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஸ்டேசிஸ் ஆன பிளட் வந்துட்டு
பேக் ஃப்ளோவா பல்மரி இன்டர்ஸ்டிஷியஸ் ஸ்பேஸ்லயும் சரி அல்வியோலர் ஸ்பேஸ்லயும் சரி என்ன ஆகும்னா ஸ்டேசிஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டேசிஸ் ஆக ஆரம்பிக்கும் போது தேர் வில் பி பல்மனரி எடிமா. பல்மனரி எடிமா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஃப்ளூயிட் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆர் மோர் ப்ரோன். அதனால ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், such as ரெக்கரண்ட் bronchitis வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு காஃப் வரும். அண்ட் இதுக்கு பல்மரி எடிமாக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரையட் சொல்லியிருந்தோம். அந்த ட்ரையட் தான் வந்துட்டு எக்ஸர்ஷனல் டிஸ்னியா, பிஎன்டி, ஆர்த்தோப்னியா. இது வந்துட்டு பல்மரி எடிமாவோட ட்ரையட். இப்போ லங்லயும் ஒரு அளவுக்கு மேல ஃப்ளூயிட் வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு. சோ இந்த லங்ல இருந்து ஃப்ளூயிட் வந்துட்டு பேக் ஃப்ளோ வரும். அப்படி பிளாக் ஃப்ளோ வரும்போது ரைட் வென்ட்ரிக்கிள்ல வால்யூம் ஓவர்லோட் இருக்கும், அதுலயும் ஹைப்பர்ட்ரோஃபி டைலட்டேஷன் இருக்கும். அப்போ ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்போ நமக்கு பாராஸ்டர்னலா லெஃப்ட் சைட்ல ஸ்டெர்னம்க்கு பேரலா we can feel the heaves. அதுதான் பாராஸ்டர்னல் ஹீவ்ஸ். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நம்மளோட லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபில என்ன ஆச்சுன்னா த்ரஸ்டிங் அப்பெக்ஸ் பீட் இருந்துச்சு. இந்த ஹைப்பர்ட்ரோஃபி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல எந்த விதமான சேஞ்சஸ் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம அப்பெக்ஸ் ரீஜியன்ல ஃபீல் பண்ணுவோம். ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி அந்த மாதிரி எந்த விதமான ஃபீலிங்கா இருந்தாலும் வில் பி ஃபீலிங் ஆன் பாராஸ்டர்னல் ஏரியா which is பாராஸ்டர்னல் ஹீவ்ஸா இதை நம்ம வந்துட்டு ஃபீல் பண்றோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு வால்யூம் ஓவர்லோட் ஆனதுனால இங்க இருந்து பிளட் இந்த பல்மரி எடிமாவோட ரிசல்ட்டா பிளட் அதிகமா போகாத மாதிரி பல்மனரி ஆர்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும் and it leads to pulmonary hypertension. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஏட்ரியம்ல பிளட் அதிகமா ஃபில் ஆகுது. சோ கேவல் சிஸ்டம்லயும் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. கேவல் சிஸ்டம்ல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் போது ஹெப்படோமிகாலி வருது அண்ட் அசைட்டிஸ் வருது. நம்மளோட சிஸ்டமிக் வெயின்ஸ்லயும் வந்துட்டு ஃப்ளூயிட் அதிகமா ஃபில் ஆகி there will be generalized edema. சோ இந்த இடத்துல வந்துட்டு லெஃப்ட் ஹார்ட்டோட ஃபெயிலியர் ஃபீச்சர்ஸும் இருக்கு, ரைட் ஹார்ட்டோட ஃபெயிலியர் ஃபீச்சர்ஸும் இருக்கு. சோ இதையும் நம்ம வந்துட்டு ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல திருப்பியும் நான் வந்துட்டு வர்த் ரிப்பீட்டிங், நான் ரிப்பீட் பண்றேன், இது வந்துட்டு நாட் அ காஸ் ஃபார் கார்பல்மனேல். கார்பல்மனேல் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. டிசீஸ் வந்துட்டு பிரைமரியா லங்ல இருந்திருக்கணும், அதனால வந்துட்டு செகண்டரியா ஹார்ட்டுக்கு வந்துட்டு டிசீஸ் வந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அதுக்கு பேர் கார்பல்மனேல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல டிசீஸ் பிரைமரியா இன் ஹார்ட் which is mitral valve regurgitation, அதனாலதான் லங்குக்கு வருது, அதனாலதான் ரைட் சைடு ஹார்ட்டுக்கு வருது. சோ இட் இஸ் a cause for congestive heart failure, not for carpulmonale. நார்மலா ஆஸ்கல்டேஷன் வந்துட்டு S1 S2 கேக்கும். S2 நம்ம A2 P2 சொல்லலாம். S1 is due to closure of AV valve which is tricuspid valve and mitral valve. S2 is due to closure of aortic valve and pulmonary valve. எப்பயுமே pulmonary valve வந்துட்டு aortic valveக்கு அப்புறம் தான் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். and during inspiration பாத்தீங்கன்னா வந்துட்டு we can feel a split, physiological split between aortic and pulmonary valve closure. இதுதான் வந்துட்டு பிசியாலஜிக்கலாவே நடக்குது. ஆனா mitral valve regurgitationல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு S1 எதனால வரும்னு சொன்னோம், mitral valve and tricuspid valve க்ளோஸ் ஆகுறதுனால வரும். இந்த mitral valve வந்துட்டு இன்காம்பிட்டன்டா இருக்கிறதுனால இது கரெக்டா க்ளோஸ் ஆகாது. ஒழுங்கா இது க்ளோஸ் ஆகல அப்படிங்கறதுனால S1 வந்துட்டு நார்மலா கேட்காம கம்மியா கேக்கும். சோ சாஃப்ட் S1 இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஸ்கல்டேட்டரி சேஞ்ச். அதுக்கப்புறம் சிஸ்டலி, டியூரிங் வென்ட்ரிகுலர் சிஸ்டலி அப்போ பிளட் அயோட்டா வழியா மட்டும் போகாம mitral valve, இன்காம்பிட்டன்ட் mitral valve வழியாவும் போகும். அப்படி பிளட் போறதுனால த்ரூ அவுட் சிஸ்டலி நமக்கு வந்துட்டு மர்மர் கேட்டுட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேன் சிஸ்டலிக் மர்மர் கேட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி பேன் சிஸ்டலிக் மர்மர் கேக்குது. அடுத்து A2 P2 காம்போனன்ட்ல வந்துட்டு என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் அயோட்டிக் வால்வ் இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
A2க்கும் P2க்கும் நடுவுல ஸ்பிளிட் இருக்கும். அதாவது இது நார்மல் சேஞ்ச்ல நம்ம வரைஞ்சது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீகர்சிடேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சுக்கலாம். சாஃப்ட் S1 இருக்கும், சிஸ்டலிக் பான்சிஸ்டலிக் மர்மர் இருக்கும், அண்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் A2 இருக்கும், நார்மல் க்ளோஷர் ஆஃப் P2 இருக்கும். சோ there will be a split between A2 and P2 இருக்கும். அண்ட் வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா S3 இருக்கும். இந்த S3 வந்துட்டு S2க்கு அப்புறம் கேட்கும். இந்த S3 வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட் டயஸ்டலி அப்போ லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலுக்குள்ள வருது. அப்படி இருந்துச்சுன்னா எந்த சவுண்டும் எக்ஸ்ட்ராவா கேட்காது. ஆனா வால்யூம் ஓவர்லோட் ரீகர்சிடேஷன் ஆன பிளட்டும் சேர்ந்து டைலேட்டட் ஹார்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ரேபிடா ஃபில் ஆகுது. அப்போ பொதன்னு அந்த பிளட் வந்துட்டு ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிகுலுக்குள்ள ஓபன் ஆனே மைட்ரல் வால்வ் நல்லா ஓபன் ஆனோடனே விழும். அதனாலதான் வந்துட்டு இந்த S3 வந்துட்டு எக்ஸ்ட்ராவா நமக்கு கேக்குது. சோ அடுத்து திருப்பி சாஃப்ட் S1, அதுக்கப்புறம் வந்துட்டு பான்சிஸ்டலிக் மர்மர், அப்புறம் A2 P2 ஸ்பிளிட், தென் S3. இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸா இதுதான் இப்படிதான் வந்துட்டு ஆஸ்கல்டேட்டரி ஃபைண்டிங்ஸ் இருக்கும். ஆனா நம்மளோட ஆஸ்கல்டேட்டரி ஃபைண்டிங்ஸ்ல MRல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த MR வந்துட்டு மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸ்னால வந்துருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல ப்ரோலாப்ஸ்னால சிஸ்டலிக்ல வந்துட்டு கிளிக் கேட்கும் அண்ட் தேர் வில் பி லேட் சிஸ்டலிக் மர்மர். அதுக்கப்புறம் S2 இருக்கும் அண்ட் S1 இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி கிளிக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லேட் சிஸ்டலிக் மர்மர் இருக்கும். மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸ்னால வந்த MRல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ரீசன்ஸ்னால வந்த MRல இந்த ஃபைண்டிங்ஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஆஸ்கல்டேட்டரி ஃபைண்டிங்ஸ் ஆஃப் மைட்ரல் வால்வ் ரீகர்சிடேஷன். நெக்ஸ்ட் we are moving to இன்வெஸ்டிகேஷன். எப்பயுமே ஸ்ட்ரக்சரல் பேத்தாலஜிஸ் ஹார்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு எக்கோ. நம்ம எக்கோ கார்டியோகிராஃபில பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன தெரியும்னா ரீகர்சிடேஷன் கரண்ட் நல்லாவே தெரியும், பிளஸ் டைலேட்டட் லெஃப்ட் ஏட்ரியம், டைலேட்டட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், கார்டியோமெகாலி நல்லா பெருசா தெரியும், பிளஸ் ரப்சர். வேற எந்தெந்த காசுனால MR வரும்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? அப்போ அந்த ரப்சர் ஆஃப் பேப்பிலரி மசில்ஸ், இந்த நெக்ரோசிஸ் ஆஃப் மயோகார்டியம் இதெல்லாம் இருந்தா அது கூட நல்லா தெரியும். இதுதான் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலே ஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்து CXR which is nothing but chest X-ray. செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா கார்டியோமெகாலி இருக்கும். ஏன்னா வந்துட்டு டைலேட்டட் லெஃப்ட் ஏட்ரியம், டைலேட்டட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இதனால வந்துட்டு கார்டியோமெகாலி இருக்கும். இந்த கார்டியோமெகாலி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு கார்டியோ தொராசிக் ரேஷியோ வச்சு கண்டுபிடிப்போம். என்ன செஸ்ட் எக்ஸ்ரேல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கால்சிபிகேஷன் ஆஃப் வால்வ்ஸ் இருந்தா அதை பார்க்கலாம். அடுத்து ECGல வந்துட்டு என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு P மைட்ரேல் இருக்கும், which is nothing but left atrial dilatation-னால வர changes தான் வந்துட்டு P mitral. இதே AFib மாறினதுக்கு அப்புறம் absent P wave இருக்கும் and features of left ventricular hypertrophy இருக்கும். அந்த features of left ventricular hypertrophy என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு left sided leadல tall R wave இருக்கும், right sided leadல வந்துட்டு deep S wave இருக்கும் and other features of AFib இருக்கும். இதுதான் வந்துட்டு ECG findings. அடுத்து we can take cardiac catheterization. cardiac catheterization-லயும் வந்துட்டு நமக்கு dilated left atrium, left ventricle, MR இதெல்லாம் வந்துட்டு நம்மளால டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் mitral valve regurgitation. அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்கு. மெடிக்கல்ல வந்துட்டு நம்ம ஆன்டி ஃபெயிலியர் மெஷர்ஸ் சச்சஸ் டயூரட்டிக்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டிகோகுலன்ஸ் கொடுக்கலாம். தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் த்ரோம்போ எம்பாலிசம் அப்படிங்கறதுனால. அடுத்து ஏஃபிப்க்கு ஆன்டி அரிதமிக் ட்ரக்ஸ் கொடுக்கலாம் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபைலாக்சிஸ் கொடுக்கணும். இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபைலாக்சிஸ் சொல்லும் போதுதான் இன்னொரு ஃபீச்சர் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த MRல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா பிளட் வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு அடிக்கும். இந்த மாதிரி ஃபாஸ்டா அடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியமோட இன்டாக்ட் எண்டோகார்டியம் வந்துட்டு இன்டாக்டா இல்லாம இட் இஸ் ப்ரோன் ஃபார் இன்ஜுரி இந்த ஜெட்லீஷன்னால. சோ அந்த இடத்துல வந்துட்டு இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதுக்காக தான் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிஸ்க்கு வந்துட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபைலாக்ஸ் கொடுக்கிறோம்.
இதெல்லாம் வந்துட்டு எம்எஸ்லயே நம்ம பார்த்துருந்தோம். ஆனா எக்ஸ்ட்ராவா இதுல என்ன கொடுப்போம் அப்படின்னா வந்துட்டு ஏசிஇ இன்ஹிபிட்டாஸ் கொடுப்போம். இந்த ஏசிஇ இன்ஹிபிட்டாஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லோடு வந்துட்டு குறையும். ஆஃப்டர் லோடு குறைஞ்சது அப்படின்னா வந்துட்டு ஹார்ட்டுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கற மாதிரி. சோ அதனால ஏசிஇ இன்ஹிபிட்டாஸ் வந்துட்டு கொடுக்கறோம். அடுத்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்ஆர்ல காமனா ஜெனரலாவே சிம்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல தான் தெரியும். அதனால அப்பவே வந்துட்டு தே ஆர் மோர் ஆர் லெஸ் சிவியர் ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. சோ தெரிஞ்ச உடனே we will move to prosthetic valve placement, which is mitral valve replacement போயிடுவோம். இதுதான் வந்துட்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அண்ட் இன்னொரு அடிஷனலா இன்னொரு ஃபைண்டிங் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னா, நம்மளோட மர்மர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல கேக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மர்மர் இஸ் பெஸ்ட் ஹெர்ட் இன் அபெக்ஸ். அதாவது எப்படி மர்மர் வந்துட்டு mitral valve regurgitation சொல்லணும்னா high pitched and soft blowing murmur which is heard best in the diaphragm of the stethoscope at the apex. apexல நல்லா கேக்கும். which is conducted to axilla. axillaல கண்டக்ட் ஆகும் இந்த மர்மர். இந்த ஆன்டீரியர் லீஃப்லெட்ல வந்துட்டு இன்காம்பிட்டன்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த பிளட் ரீகர்ஜிடன்ட் பிளட் போஸ்டீரியர் வால்ல போய் அடிக்கும். சோ இந்த ஃபீச்சர்ஸ் கூட பேக்லயும் நமக்கு மர்மர் கேட்கும். இதே போஸ்டீரியர் வால்ல வந்துட்டு நமக்கு இன்காம்பிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா பிளட் இங்க இருந்து ஆன்டீரியரா அடிக்கும். சோ ப்ரீகார்டியம்ல வந்துட்டு ஃபீச்சர் கண்டக்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு மர்மரை எப்படி நம்ம mitral valve regurgitationல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். தென் we are moving to other valvular diseases நாளைக்கு. அது வரைக்கும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.